بسم الله الرحمن الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا باركا فيه كما يحب ربنا ويرضى. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கடைசியா 5வது நாக்கித் பார்த்திருந்தோம். நவாக்கிதுல் இஸ்லாம்ல 5வது நாக்கித் என்னது? மன் அபகத மன் அபகத ஷையன் ما جاء به الرسول صلى الله عليه وسلم ولو عمل به كفر. அவனுடைய கிளாஸ் என்ன? கிளாஸ் சொன்னீங்க. அடுத்த நாற்பத்தி அமல் செஞ்சாலும் சரி அவர் காஃபிர். அது ஷைஅன் என்ற அந்த லஃப்துல என்ன விளங்குறோம்? அபகத ஷைஅன் ஷர்த்தினுடைய சியாக்குல நக்கீரா வந்திருக்கு. அப்போ அது ஒமோம குறிக்குது. எந்த ஒரு செய்தியை மறுத்தாலும் சரி, எல்லா செய்தியும் மறுக்கணும்னு அவசியம் கிடையாது. சஹியா வந்த ஒரு ஹதீஸை மறுத்தாலும் சரி அது குஃப்ரா இருக்கும். சஹியா உறுதி செய்யப்பட்ட அது உலமாக்களுக்கு இடையில இது சஹியா லைஃபா என்ற வேறுபாடு இல்லாம அஃப்திலாஃப் இல்லாம உறுதி செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு ஹதீஸை மறுத்தால் அது என்னவா இருக்கும்? குஃப்ரா இருக்கும். வெறுத்தாலும் என்னவா இருக்கும்? குஃப்ரா இருக்கும். ஒரு செய்தியை வெறுத்தாலும் சரி குஃப்ரா, அல்லது குரான் ஹதீஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஹுக்மை வெறுத்தாலும் சரி, சட்டத்தை வெறுத்தாலும் அது குஃப்ரா இருக்கும். அடுத்த நாக்கிது قال الشيخ رحمه الله من استهزأ بشيء من دين الرسول صلى الله عليه وسلم أو ثوابه أو عقابه كفر. والدليل قوله تعالى قل بالله وآياته ورسوله كنتم تستهزئون لا تعتذروا قد كفرتم بعد إيمانكم. முன்னாடி போன 5 நாக்கிதுகள் மத்ன வந்து ஹிப்ஸ் பண்ணணும். முக்கியமான விடயங்கள் மத்ன வந்து முடிஞ்சவங்க ஹிப்ஸ் பண்ணணும். இது இந்த நாக்கித் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தர்ஸ்ல கேள்வி கேட்பேன். மரணம் செஞ்சிருந்தா ஹிப்ஸ் பண்ணி சொல்லணும். முதல் 5 நாக்கு, முதல் 3 நாக்கிது ஹிப்ஸ் சொன்னீங்க. இந்த நாக்கிதனுடைய ஷரஹ்ல ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க. قال رحمه الله السادس أي الناقد السادس من نواقض الإسلام من استأذى بشيء من دين الرسول صلى الله عليه وسلم أو ثوابه أو عقابه كفر. இந்த நாக்கிதனுடைய தர்ஜுமா என்ன சொல்றாங்க ஷேக்? ரசூலுல்லாஹ்வுடைய தீன்ல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கேலி கிண்டல் செஞ்சா அல்லது அந்த தீன்ல உட்பட்ட சவாப்னா பிரதிபலன், கூலி பிரதிபலன், அது சம்பந்தமான விடயங்கள்ல கேள்வி கிண்டல் செஞ்சா நரகம் குறிச்சோ அல்லது போரினின் பெண்கள் குறிச்சோ அல்லது வேறு கூலிகள் குறிச்சோ கேள்வி கிண்டல் செஞ்சா அல்லது அல்லாஹ்வுடைய அதாப குறிச்சு யாராவது ஒரு நபர் கேள்வி கிண்டல் செஞ்சா நரகத்தை குறிச்சோ அல்லாஹ்வுடைய வேறு தண்டனைகள் குறிச்சோ கேள்வி கிண்டல் செஞ்சா அல்லது தீன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பாவங்களுக்கு துனியால என்ன வச்சிருக்கான்? ஹத்தை வச்சிருக்கான். ஹத்துனா அவன் மேல அந்த ஹத்து நிறைவேற்றப்படும். அந்த விடயத்துல யாராவது இந்த நபராவது கேள்வி கிண்டல் செஞ்சா அது என்னவா இருக்கும்? குஃப்ரா இருக்கும். தலீல் கௌலுஹு தஆலா, அதற்குரிய ஆதாரம் என்ன? குல், நபி நீங்க சொல்லுங்க, பில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஅஸிஹூன், நீங்க அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டும் கேள்வி கிண்டல் செய்றீங்களா? லா தஅததிருன்ற, நீங்க வந்து எந்தவித எக்ஸ்கியூஸும் தராதீங்கன்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எந்தவித நீங்க செஞ்ச இந்த விஷயத்துக்கு என்ன தராதீங்கன்றான்? எக்ஸ்கியூஸ் தராதீங்க. அது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானுக்கு அப்புறம் நீங்க
நிராகரிச்சிட்டீங்கன்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல குறிப்பு. இந்த ஆயத்தினுடைய சபபு நுஸூல் என்ன? தபூக் யுத்தத்தில் நடந்த சம்பவம். என்ன செய்றாங்க? முனாஃபிக்கீன்கள்லாம் ஒன்று கூடி விஷய குறிப்பிடுறான். هذه الآية الكريمة جاء في سبب نزولها أن جماعة من المسلمين كانوا غزاة مع النبي صلى الله عليه وسلم في غزوة تبوك. அல்லாஹ்வுடைய தூதரோட கஸ்வத் தபூக்ல முஸ்லிம்கள் பங்கேற்கிறதுக்காக போயிருந்தான். فاجتمعوا في مجلس فتكلم واحد منهم. ஒரு மஜ்லிஸ்ல அவங்க ஒன்று கூடி அந்த மஜ்லிஸ்ல ஒரு நபர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? ما رأينا مثل قراءنا هؤلاء أرغب بطونا وأكذب ألسنا وأجبن عند اللقاء. எங்களுடைய இந்த குர்ராக்கள் போல, குர்ராக்கள்னா குரான் ஹிஃப்ஸ் பண்ண இந்த சஹாபாக்கள் போல அதிகமா சாப்பாடுல விருப்பம் உள்ள நபர்களையோ, அதிகம் பொய் சொல்லக்கூடிய நபர்களையோ, போர் சமயங்கள்ல கோழைத்தன்மை கொண்ட நபர்களும் யாரும் கிடையாதுன்றான். இவர்களை விட யாரும் கிடையாதுன்றான். விளங்கிச்சு என்ன சொன்னாங்க? ஐநா மெஸ்ல கொடுறா ஐநா ஹாவுல ரசுல்லாவையும் சஹாபாக்களும் என்ன பண்றாங்க? கேலி கிண்டல் செய்யறான். அதிக சாப்பிடக்கூடியவங்க, பொய் பேசக்கூடியவங்க, கோலத்தன்மை கொண்டவங்க என்பதாக கேலி கிண்டல் செய்யறான். அனூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஹாபஹு ரலியல்லாஹு அன்ஹும். அவங்க யாரை நாடுறாங்க? அந்த நம்பர் யாரை நாடி சொல்றாரு? ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் கேலி கிண்டல் செய்கிறார். கான ஃபில் மஜ்லிஸ் ஷாப் மினல் அன்சார். அந்த மஜ்லிஸ்ல அன்சாரிகளை சேர்ந்த ஒரு வாலிபர் இருக்கார். யுகாலு லஹு அவுஃப் இப்னு மாலிக். அவுஃப் இப்னு மாலிக் என்ற சஹாபி அந்த மஜ்லிஸ்ல இருக்காரு. فقال لهذا الرجل كذبت ولكنك منافق. நீ பொய் சொல்லிட்ட, மாறாக நீ முஸ்லிம் கிடையாது, முனாஃபிக் என்றான். முஸ்லிம்களுடைய சபை இருந்தாங்க, அவன் முனாஃபிக் என்றாங்க. ரஹ்பிரன் ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த விஷயத்தை கண்டிப்பா ரசூல்லா கிட்ட அறிவிப்பேன்றான். فقام ذاهبا الى رسول الله صلى الله عليه وسلم. எந்திரிச்சு உடனே ரசூல்லாட்ட போறாங்க. யுக்பிரஹு فوجد ان الوحي سبقه. அதுக்கு முன்னாடியே வஹி வந்து முந்திருச்சு. அந்த செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு அறிவிச்சிட்டான். فنزل على الرسول صلى الله عليه وسلم فأخبره الله جل وعلا بما قاله هؤلاء في مجلسهم. அந்த மஜ்லிஸ்ல அந்த நபர் சொன்ன விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிக்கு அறிவிச்சிட்டான். وقاله واحد منهم والبقية لم ينكروا عليه. அல்லது எல்லாமே சொல்லாட்டி ஒரு நபர் தான் அந்த விஷயத்தை சொன்னார். ஆனா மற்ற நபர்கள் இன்கார் பண்ணல. அந்த விஷயம் பாவம், சொல்லாதீங்கன்ட்டு இன்கார் பண்ணல, தடுக்கல. فلم ينكروا عليه فلما نزل ذلك على رسول الله صلى الله عليه وسلم ارتحل من مكانه هذا وركب راحلته. لما بلغه هذا القول الشنيع فجاء هذا الرجل الذي تكلم يعتذر للرسول صلى الله عليه وسلم. இந்த பேச்சு சொன்ன அந்த மனிதர் ரசூல்லா கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்க வரார். يقول يا رسول الله صلى الله عليه وسلم إنما كنا نخوض ونلعب. நாங்கள் வெறுமனே சும்மா சாதாரணமா பேசிட்டு விளையாண்டு தான் இருந்தோம்ட்டு வந்து எக்ஸ்கியூஸ் சொல்றார். இந்த نتحدث حديث ركب ونقطع به عن الطريق. நாங்க பிரயாணத்துல சும்மா பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தோன்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யல்தஃபித் இலைஹி. அந்த மனிதர்கிட்ட ரசூல்லா வந்து அந்த மனிதருடைய மூஞ்சியை கூட ரசூல்லா பார்க்கல. وهو متعلق بنسعة ناقدة رسول الله صلى الله عليه وسلم. ரசூல்லா வந்து தன்னுடைய முகத்தை கூட திருப்பாம தன்னுடைய ஒட்டகத்தினுடைய அந்த கழுத்தினுடைய கயிறை பிடிச்சவர்களாக நின்றுட்டு இருக்காங்க ரசூல்லா. அந்த மனிதனுடைய நாக்குது அந்த மனிதனுடைய முகத்தை கூட பார்க்க திரும்பல அந்த கவுல சொன்ன அந்த மனிதர்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யல்தஃபித் இலைஹி வலா யஸீது அலா கிராஅத்தில் ஆயா. இந்த ஆயத்தை தவிர வேற எதுவுமே ரசூலுல்லாஹ் சொல்லலாங்க நம்மகிட்ட பேச. எந்த ஆயத்தை ஓதுறாங்க? குல் பில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன் லா தஅ்ததிலு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். இப்போ கவுலுஹு ஜல்ல வஅலா கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். இந்த கவுல்ல இருந்து ஷேக் ஃபௌசான் ஆதாரம் எடுக்கிறாங்க. என்னன்னு சொல்றதுக்கு, ஹாதா தலீல் அலா அன்னஹும் கானு முஃமினூன கானு முஃமினீன் அஃபன் கானு முஃமினீன். முஃமினீன்க்கு என்ன ஏராபிங்க? கானு முஃமினீன் வ லைஸு முனாஃபிகீன். இந்த இந்த ஆயத்தினுடைய இந்த பகுதி ஆதாரம் என்ன சொல்றதுக்கு, அவங்க அதுக்கு முன்னாடி ஈமான்தாரியா தான் இருந்தாங்க, முனாஃபிக்குங்களே கிடையாது. அந்த கவுல் வந்து அவர்களை குஃப்ருக்கு எடுத்துட்டு போயிருக்கின்றாங்க. فدل على أن من استهزأ بالله وبرسوله أو بما جاء عن الله ورسوله صلى الله عليه وسلم فإنه يكفر بعد إيمانه ويرتد عن الإسلام. இந்த ஆயத்தினுடைய இந்த பகுதி ஆதாரம் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்த கேலி கிண்டல் செஞ்சா அல்லது அல்லாஹ்வுடைய தூதரை கேள்வி கிண்டல் செஞ்சா அது குஃப்ர். அவர் ஈமான்தாரியா இருந்தாலும் சரி காஃபிர் ஆயிடுவார், முர்த்தத் ஆயிடுவான்றதுக்கு இந்த பகுதி ஆதாரம் வைக்கிறாங்க. சுப்போதான் فهذا محل الشاهد من الآية إذ لو كانوا قبل مقالتهم منافقين لم يقل. அந்த பேச்சு மொழியதுக்கு முன்னாடி அவங்க முனாஃபிக்கீங்களா இருந்திருந்தா இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான். லம் யகுல் கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். என்னன்ட்டு சொல்லியிருப்பான்? கத் கஃபர்தும் பஅத இஸ்லாமிக்கும்னு ஆயத்து இறங்கியிருக்கும். இப்போ என்னென்று இறங்கியிருக்கு இந்த ஆயத்துல? கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். அப்போ அவங்களுடைய உள்ளத்துல ஈமான்தாரியா தான் இருந்தாங்க. அந்த மக்காலத்தை அவங்க முடிஞ்சனால விளையாட்டுக்கு சொல்லியிருந்தாலும் சரி அது குஃப்ர். அவங்க வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கக்கூடிய நாக்கித அது மாறிடுச்சுன்றான். லியன்னல் முனாஃபிகூன் லைஸு முஃமினீன் மினல் அஸ்ல். ஏன்னா முனாஃபிகீன்கள் அஸ்ல்ல முஃமின்கள் கிடையாது. ஈமான் என்பது எங்க உள்ள விஷயம்? அவருடைய உள்ளங்கள்ல உள்ள விஷயம். ஈமானுக்கும் இஸ்லாமுக்கும் ஃபர்க் இருக்குன்னு நம்ம கிளாஸ்ல எடுத்துருக்கோம். வலா யஸம்மூன பில் முஃமினீன். முனாஃபிகீன்களை நாங்க அவர்களுக்கு முஃமின்கள் என்ற பெயர் கிடையாது. இன்னமா யஸம்மூன பில் முனாஃபிகீன். وقد قال الله جل وعلا في الآية الأخرى. வேற ஆயத்துல அல்லாஹ் குறிப்பிடுறான் முனாஃபிகீன்களை குறித்து. வலக்கத் காலு கலிமத்துல் குஃப்ர் வ கஃபரு பஅத இஸ்லாமிஹிம். இந்த ஆயத்துல எப்படி வருது பாருங்க. வலக்கத் காலு கலிமத்துல் குஃப்ர். சுத்தமாக அவங்க குஃபர்னுடைய கலிமாவை மொழிஞ்சிட்டாங்க, குஃபர்னுடைய வார்த்தையை மொழிஞ்சிட்டாங்க. கஃபரு பஅத இஸ்லாமிஹிம். அவங்களுடைய இஸ்லாத்துக்கு பிறகு அவங்க நிராகரிச்சுட்டாங்க. இந்த ஆயத்துல அல்லாஹ் தெளிவா கொண்டு வரும். இந்த ஆயத்து தெளிவான ஆதாரம், அவர்கள் மீன்களா இருக்கல, இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க, பிரகடனப்படுத்திருந்தாங்க, ஷஹாதத் சொல்லியிருந்தாங்க. அவருடைய உள்ளத்துல என்ன கிடையாது? ஈமான் கிடையாது. அவங்க முனாஃபிக். இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றனால அது இந்த ஆயத்துல தெளிவா குறிப்பிடும். கஃபரு பஅத இஸ்லாம். அவங்களுடைய இஸ்லாத்துக்கு பிறகு அவர்கள் நிராகரிச்சிட்டாங்க. கஃபரு பஅத ஈமானிஹிம் என்ற லஃப்ஸ் வந்து அல்லாஹ் இந்த ஆயத்துல கொண்டு வரல. வலம் யகுல் பஅத ஈமானிஹிம். ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, பஅத ஈமானிஹிம் என்று அல்லாஹ் குறிப்பிடல. வல் இஸ்லாம் மஅனாஹு இஅலான் அத்-துகூல் ஃபில் இஸ்லாம் வ இல்லம் யகுன் சாதிகன் ஃபி கல்பிஹி. இஸ்லாமுடைய அர்த்தம் இங்க ஷேக் ஃபௌசான் என்ன கொண்டு வர்றாங்க? இஅலான் அத்-துகூல் ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்துக்குள்ள நுழைறத பிரகடனப்படுத்துறது, எலான் செய்யறது. வ இல்லம் யகுன் சாதிகன் ஃபி கல்பி. அவருடைய உள்ளத்துல அவர் உண்மையாளரா இல்லாட்டி சரி மக்களுக்கு வெளிப்படுத்துறாரு முஸ்லீம். அவர் உள்ளத்திலையும் சரியாக்கணும். கலிமத் தௌஹீதுடைய மஅனால ஷேக் ஃபௌசான் கொண்டு வராங்க. இந்த கலிமா வந்து கலிமத்து நுத்க், அமல், இத்திகாத் மூணுமே வரும். இந்த கலிமத் தௌஹீது எப்படிப்பட்ட கலிமா? கலிமத்து நுத்க், அமல், வல் இத்திகாத். வாய்நாளி மொழினும் அது அப்பதான் அவருக்கு பிரயோஜனம் அளிக்கும். வெறுமனே வாயினால சொல்லிட்டு இஸ்லாத்துக்குள்ள நுழையிறனால அவர் உள்ளத்தினால சாதிக்க இல்லாட்டி பிரயோஜனம் அளிக்காது. وقد يكون كافرين في الباطن وإن كان يظهر الإسلام. அவர் இஸ்லாத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபரா இருந்தாலும் சரி உள்ளத்துல அவர் காஃபிரா இருப்பார். இப்போ இப்படிப்பட்ட நபர்கள் தான் யாரு? முனாஃபிக். ஹாதா ஹுவல் முனாஃபிக்.
والآية ليس فيها أنهم كفروا بعد إيمانهم بل فيها كفر بعد إسلامهم. ففرق بين مجرد الإسلام وبين الإيمان. ففرق بين مجرد الإسلام وبين الإيمان. فهذه الآية تدل على أمور عظيمة. இந்த ஆயத்தில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஆதாரம் இருக்கு இந்த ஆயத்தை கொண்டு. இந்த ஆயத்தும் ஷேக் முகமது அப்துல் வஹாப் மத்தியில் கொண்டு வந்து ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? குல் பில்லாஹி ஆயாத்திஹி வர்சூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். அதுல முதல் விஷயம் என்னன்னா அன்னஹு யஜிப் இஹ்திராம் வ தஅதீமுல்லாஹி ஜல்ல வ அலா வ இஜ்லாலுஹு. இந்த ஆயத்துல என்ன தெரிஞ்சுக்கொள்றோம்? அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மகத்துவத்தை கொடுக்கிறது ஒரு முஸ்லீமின் மீது வாஜிப். அல்லாஹ் முதல் வாஜிப் என்ன? ஒரு முஸ்லீமின் மீது அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மகத்துவத்தை கொடுக்கிறது. அந்த மரியாதை மகத்துவத்துல உட்பட்ட விஷயம்தான் அல்லாஹ்வை அவனுடைய இபாதத்துல ஒருமைப்படுத்துறது. அல்லாஹ்க்கு இணைகளை வைக்கிறது அல்லாஹ்க்கு நாங்க கொடுக்கக்கூடிய மரியாதை கிடையாது. பல் தனக்குஸ் அல்லாஹ்வுடைய ஹக்குல இருந்து குறைகளை வைக்கிறது தான் அல்லாஹ்வுடைய இபாதத்துல சிறுக்கு கொண்டு வருது. ஆயத்துல அல்லாஹ் அதற்கு ஆதாரம் கொண்டு வரும். அம்மா கதருல்லாஹ ஹக்கு கதிரி. அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டிய முறைப்படி அவர்கள் அல்லாஹ்க்கு மகத்துவம் செய்யலன்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் எந்த முறையில் அவர்கள் மகத்துவம் செய்யணுமோ கண்ணியப்படுத்தணுமோ அப்படி செய்யல. ஆயத்தினுடைய தொடர்ச்சி என்ன? அம்மா கதருல்லாஹ ஹக்கு கதிரி வல் அர்து ஜமீஅன் கப்தத்துஹு யௌமல் கியாமா வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி. அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை கண்ணியத்தை அல்லாஹ் இந்த ஆயத்துல பின்னாடி கொண்டு வரான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கையில பூமிகளை கொண்டு வந்துடும். முழு பூமியை தன்னுடைய கையில கொண்டு வரும். அதே போல அனைத்து வானங்களையும் தன்னுடைய வலது கையில சுருட்டிடுவான் அல்லாஹ் இந்த ஆயத்துல குறிப்பிட்டு. وأن من تنقص الله فإنه وأن من تنقص الله فإنه يكفر مثل ما قالت اليهود غلت أيديهم ولعنوا بما قالوا بل يداه. ஆயத்தினுடைய கடைசி பகுதி என்ன? பல் யதாஹு இங்க பாதிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஷரஹ்ல கடைசி என்ன? மபசூத்தா உள்ள தைரியம். இது யாருடைய மக்காலத்து? யார் சொன்னது? யூதர்கள், யஹூதுகள். இப்ப இந்த தனக்குஸ் குஃப்ர் என்பதற்கு இந்த ஆயத்து ஆதாரம். தனக்குஸ் உள்ள தைதீஹிம் அல்லாஹ் பத்தி அவங்க இழிவா பேசினாங்க. என்னன்னு சொன்னாங்க? எதுல்லாஹி மகுலூலா. அல்லாஹ் கஞ்சத்தனம் கொண்டவன்ட்டு அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அல்லாஹ் அதற்கு மறுப்பு தரான். உள்ள தைதீஹிம் அவர்களுடைய கைகள் தான் சுருக்கப்பட்ட கைகள் என்றான். அவர்கள் சொன்ன அந்த வாக்கியத்துக்காக அவர்கள் சபிக்கப்படுகிறார்கள். பல் எதாகும் மபுசூத்தான். இந்த ஆயத்து தெளிவான ஆதாரம். அல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய கைகள் இரண்டு கைகளுமே எமீன் என்பதாக உலமாக்கள் வெளிப்படுத்துறாங்க. கௌலுஹும் இன்னல்லாஹ் ஃபகீர் வ நஹ்னு அக்னியா. அதே போல அவர்களுடைய இன்னொரு மக்காலத் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். இன்னல்லாஹ் ஃபகீரன், நிச்சயமாக அல்லாஹ் ஃபகீர், அல்லாஹ் தேவைகளுடையவன். வ நஹ்னு அக்னியா, நாங்கள் தான் செல்வந்தர்கள் என்று சொன்னவர்கள் யஹூதுகள். மிஸ்லு மக்காலத்தின் நசார். அதே போல நசாராக்கள் என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ் ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம். இது அல்லாஹ்வுடைய ஹக்குல தனக்குஸ். அல்லாஹ்வுடைய ஹக்குல தனக்குஸ் உண்டாக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய இபாதத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது. இன்னல்லாஹ் ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம். அதனால அல்லாஹ்வுடைய ஒரு முஸ்லிமின் மீது முதல் வாஜிபா உலமாக்கள் என்ன சொல்றாங்க? முஸ்லிமின் முதல் வாஜிப் என்ன? தௌஹீத். அஹ்சன், தௌஹீத். அதுக்கு என்ன ஆதாரம்?
முஸ்லிமின் முதல் வாஜிப் தௌஹீத் நபிக்கு என்ன ஆதாரம்? இந்த ஆயத்துல என்ன ஆதாரம் இருக்கு? தெளிவா ஆதாரம். ஹதீஸ் معاذ بن جبل رضي الله عنه إنك تقدم الأقوام من أهل الكتاب فليكن أول ما تدعوهم إلى يوحد الله أو إلى توحيد الله أو إلى الإيمان بالله. மூன்று ரிவாயத் இருக்கு இந்த ஹதீஸ். நீங்க அஹ்லுல் கிதாப்ல போறீங்க, முஆத் இப்னு ஜபல் அவங்கள ரசூலுல்லாஹ் எங்க அனுப்புறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, யமன் அனுப்புற முன்னாடி நசீஹத் செய்யறான். நீங்க அஹ்லுல் கிதாப்ல போறீங்க, முதல்ல அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தாவத் எதன் பக்கம் இருக்கணும்? தௌஹீத், இலா வஹீதுல்லாஹ். அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னா தொழுகை கொண்டு அவர்கள் ஏவுங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஜக்காத்து கொண்டு ஏவுங்கன்ட்டு ஹதீஸ் வருது. இந்த ஆயத்துகள்ல இருந்து எடுக்கக்கூடிய நிறைய ஃபவாயிதுகள் இருக்கு. அதுல முதல் ஃபாயிதா என்ன? முதல் வாஜிப் முஸ்லிமின் மீது அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை தருது, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறது, அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கிறது. இரண்டாவது விஷயம், அன்ன தனக்கஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃப்ர் என்பதுக்கு இந்த ஆயத்து ஆதாரம். ரசூலுல்லாஹ் யார் வெளிப்படுத்துறாங்களோ அது தெளிவான குஃப்ர். எங்க வருது ஆதாரம் இந்த ஆயத்துல? ரசூலிஹி. لأن الله جل وعلا أمر بتعظيم الرسول صلى الله عليه وسلم وتوقيره واحترامه. قال تعالى يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله. இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா முதல்ல நான் வாசிச்சிருக்கேன் ஷரஹ் எடுக்கும்போது. என்ன அர்த்தம் இந்த ஆயத்துக்கு? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுக்கு முன்னாடி யாருடைய பேச்சையும் முற்படுத்தக்கூடாது, தக்தீம் செய்யக்கூடாது. அல்லாஹ் இதை தடுக்கிறான், நஹி செய்யறான். ஆனா இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்க? இப்னு அப்பாஸினுடைய மஷ்ஹூரான மக்காலத்து, நான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா சொல்றேன். தப்போலும் கால் அபூபக்கர் உமர். எந்த முசல்லால? முத்தான ஹஜ்ஜி உம்ராயும் சேர்க்கக்கூடிய அந்த மசல். அந்த மசலால சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? அபூபக்கர் உமர் இப்படி சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதா சொல்றேன், நீங்க அபூபக்கர் உமரும் சொன்னதா எத்தி வைக்கிறீங்க. இக்ஷா தன்சில் அலைக்கும் திஜாரத்தும் மினஸ்ஸமான்ட்டு எச்சரிக்கை செஞ்சாங்க. உங்கள் மீது கல்லனுடைய மலை பொழிஞ்சிரும்ட்டு நான் பயப்படுறேன்றான். இந்த ஆயத்த ஆதாரம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவுலுக்கு முன்னாடி எந்த நபருடைய கவுலையும் தக்தீம் செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஆலிமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சஹாபியா இருந்தாலும் சரி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ரசூலுல்லாஹ் கொடுக்க வேண்டிய இஸ்ஸத். என்ன சொல்றாங்க கீழ ஆயத்துல? அல்லாஹ் லா துகத்திம் லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்துக்கு மேல உங்களுடைய சத்தங்களை நீங்க உயர்த்தாதீங்கன்றாங்க. வலா தஜ்ஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பஅதிக்கும் பிபஅத். வேற நபர்கள்ட்ட நீங்க எப்படி சத்தமா பேசுறீங்களோ, உங்களுடைய குரல்களை சத்தமா எப்படி பேசுறீங்களோ அப்படி ரசூலுல்லாஹ் கிட்ட பேசாதீங்க என்றால். அன் தஹ்பத அமாலுக்கும் வஅன்தும் லா தஅலமூன். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுடைய அமல்கள் அழிஞ்சு போயிடும். அல்லதீன யகுத்தூன அஸ்வாதஹும் இன்த ரசூலில்லாஹி உலாயிக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. யார் தங்களுடைய குரல்களை தாழ்த்துறாங்களோ ரசூலுல்லாஹ்வுடைய குரலுக்கு முன்னாடி, அவங்களுடைய உள்ளத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வச்சிருக்கான்? இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. அவங்களுடைய உள்ளத்துலதான் தக்வா இருக்கு, அவங்க தான் இறையச்சமுடையவர். லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் அதீம். அதே போல
அவர்கள் தான் மக்ஃபிரத்திற்கு மிக மகத்தான கூலி இருக்குன்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த ஆயத்து இறங்கின போது ஒரு சஹாபி வீட்டில் அழுதுட்டு உட்கார்றாரு. அந்த சம்பவத்தை இங்கே இப்பதான் கொண்டு வரல. என்ன, எந்த சஹாபி அது? இந்த ஆயத்து இறங்கின போது அவர் பள்ளிக்கே வரல, வீட்டிலே அழுதுட்டு உட்கார்றாரு. ரசூல்லா தான் சஹாபாக்கள் ஆரம்பிச்சு விஷயம் என்னன்ட்டு கேட்டுட்டு வர சொல்றாங்க. சஹாபி அது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய குரல் யதார்த்தமாகவே ரொம்ப என்ன சவுண்டான குரல். யதார்த்தமாகவே வேணுண்டே ரசூல்லா கிட்ட அப்படி பேசுற நம்பர் கிடையாது. ரசூல்லா கிட்ட வந்த பிறகு ரசூல்லா அவர்களுக்கு நற்செய்தி சொல்றான். சொர்க்கத்தை குறிச்சும் நீ துனியால வாழும்போது இஸ்ஸத்தான நபரா வாழ்வீங்கன்ட்டும் ரசூல்லா அந்த சஹாபிக்கு நற்செய்தி சொன்னாங்க. ரசூல்லா நற்செய்தி சொல்ல, சொர்க்கத்துக்கு ஒன்று நற்செய்தி சொன்ன நபர்கள்ல இந்த சஹாபியும் உட்படுவாங்க. 10 பேர் மட்டும் கிடையாது. அந்த ஹதீஸ்ல வர்றது 10 பேருன்ற ஹசர் கிடையாது. அதுக்கும் அதிகமான சஹாபாக்கள் ரசூல்லா சொர்க்கத்துக்கு ஒன்று பிடிச்சு நற்செய்தி சொல்லியிருக்காங்க. பிலால் அது இல்லாம அவங்களுடைய பேர்லாம் அதுல கிடையாது. அதே போல ஹதீஜா அது எல்லாம் அன்ஹா, அதே போல சாபித் இப்னு கைஸ். இந்த 10 பேருன்னு சொன்னனால 10 பேர் மாத்திரம்தான் ரசூல்லா சொர்க்கத்துக்கு ஒன்று நற்செய்தி சொல்லப்பட்ட நபர்களுக்கு கிடையாது. ஹசர் என்பது கிடையாது. வேற நபர்கள் இருக்காங்க, வேற ஹதீஸ்கள்லாம் வந்துருக்கு. இந்த ஹதீஸ்ல தெளிவாகவே வருது ரசூல்லா அந்த சஹாபிக்கு சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொன்னாங்க. ஆனா அந்த 10 பேர் பட்டியல்ல இந்த சஹாபி கிடையாது. وَلَوْ أَنَّهُمْ صَبَرُوا حَتَّى تَخْرُجَ إِلَيْهِمْ لَكَانَ خَيْرًا لَهُمْ وَاللَّهُ غَفُورٌ رَحِيمٌ إِنَّ الَّذِينَ يُنَادُونَكَ مِنْ وَرَاءِ الْحُجُرَاتِ أَكْثَرُهُمْ لَا يَعْلَمُونَ. இந்த ஆயத்துல நான் குறிப்பிடுறேன், إِنَّ الَّذِينَ يُنَادُونَكَ مِنْ وَرَاءِ الْحُجُرَاتِ. உங்களுடைய அதாவது திரைகளுக்கு பின்னாடி இருந்து அழைக்கக்கூடிய நபர்கள் அதிகமான நபர்கள் உணர்றது கிடையாதுன்றாங்க. ஏன்னா சத்தமா அழைக்கிறாங்க ரசூல்லா வெளியில நின்று கொண்டு. வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ் இலைஹிம். நீங்க வெளியில ஆகிற வரைக்கும் அவர்கள் காத்திருந்தாங்கன்னா லகான கைரல் லஹும், அது அவர்களுக்கு சிறந்ததா இருந்திருக்கும்ன்றாங்க. வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவன், ரஹ்மத் காட்டக்கூடியவன். இந்த கஃபூர் என்ற அல்லாஹ்வுடைய பேர்ல சிஃபத்துல எந்தெந்த விஷயங்கள் உள்ளடங்குது? எல்லாம் மன்னிக்கக்கூடியவனுக்கு நாங்க தெரிஞ்சுமா வைக்கிறோம், அதிகமா மன்னிக்கக்கூடிய. இன்னொரு விஷயமும் உள்ளடங்குன்றாங்க மக்கள். அதே போல வேற ஆயத்துல எல்லாம் குறிப்பிட்டோம். கால ஜல்ல வஅலா லா தஜஅலு துஆ ரசூலிக்கு பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா. நீங்க மற்றவர்களை அழைக்கிறது போல அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்காதீங்கன்னு அல்லாஹ் குறிப்பிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுனாதி பிர் ரிசாலா. ரசூலுல்லாஹ்வை நாங்க அழைச்சோன்னா எப்படி அழைக்கப்படணும்? ரிசாலத் வச்சு, யா ரசூல் அல்லாஹ் அல்லது யா நபி அல்லாஹ் அல்லது நபுவத் வச்சு அழைக்கணும், யா நபி அல்லாஹ். ولا يقال يا محمد باسمه وإنما يخاطب برسالة والنبوة عظيما له ولهذا فالله جل وعلا يخاطبه باسم الرسالة والنبوة. இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே நபி அழைக்கும் போது நபுவத் வச்சும் ரிசாலத் வச்சு தான் அழைக்கிறான். யா அய்யுஹர் ரசூல்னு அழைக்கிறான், யா அய்யுஹன் நபின்னு அழைக்கிறான். வலம் யذ்குர் இஸ்மஹு இல்லா ஃபி மகாமில் இக்பார் லா ஃபி மகாமின் நிதா. ரசூல்லாவுடைய பேர் அல்லாஹ் எங்க கொண்டு வரான்? அதாவது ரசூல்லா பத்தி செய்தி சொல்லும் போது தான் ரசூல்லாவுடைய பேர் கொண்டு வரானே தவிர அழைக்கும் போது அல்லாவே ரசூல்லா இருந்து அழைக்க, ரசூல் அல்லா யா நபி அல்லான்னு அழைக்க. அந்த செய்திகள் உட்பட்ட ஒரு ஆயத்தை தான் மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். வேற ஆயத்து வமா முஹம்மது இல்லா ரசூலுன் இது கலத் மின் கப்லிஹி ருசுல். இது ஹாதா இக்பார், ரசூல்லா பத்தி ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்படி சொல்லும் போது ரசூல்லாவுடைய பெயரை கொண்டு வர.
ولكن رسول الله وخاتم النبيين. وقال تعالى والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما أنزل على محمد وهو الحق من ربهم. இந்த ஐடியா எல்லாம் செய்தி சொல்றான், ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு விஷயத்தை சொல்றான், அப்போ பேரை கொண்டு வரான். هذا من باب الإخبار. أما المخاطبة فيخاطب الرسول صلى الله عليه وسلم فيخاطب الرسول صلى الله عليه وسلم باسم النبوة ورسالة فلا تقل قال محمد، إنما تقول قال رسول الله صلى الله عليه وسلم، تقول قال نبي الله صلى الله عليه وسلم. وقال تعالى والذين آمنوا به أي رسول وعزروه أي وقروه. والتعزير يطلق فيراد به التوقير والاحترام. تعزيرنا இந்த ஆயத்துல என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறான். அல்லதீன ஆமனு பிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். வஅஸ்ஸரூஹு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை மரியாதையை நல்ல முறையில கொடுத்த நபர்கள். ويطلق فيراد به التأديب مثل تأزير المخطئ. அதே போல அதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் கிட்ட எந்த ஒழுக்கத்துல நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்து கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். இந்த அசீர் இருக்குல்ல, அதற்கு இன்னொரு அர்த்தத்தை ஷேக் ஃபௌசான் கொண்டு வரோம். அது ரசூலுல்லாஹ்வுடைய ஹக்கில் கிடையாது. தவறு செஞ்சா ஒழுக்கப்படுத்தணுன்ற அர்த்தம். அது சஹாபாக்களுக்கு உள்ள விடயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஏதாவது தவறு இழிச்சா அதை சரியாக்கக்கூடிய ஹக்கு யாருக்கு மட்டும்தான் இருக்கு? அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு. அந்த தஅசீர் என்ற இன்னொரு அர்த்தம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹக்கில் கிடையாது. முதல் அர்த்தம் தான் இருக்கு. முதல் அர்த்தம் தான் உள்ளடங்கும். முதல் அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ் கொடுக்க வேண்டிய மரியாதையை நல்ல முறையில கொடுக்கிறது. இந்த நாக்கீதை இதோட முடிக்கும். ஷரஹ் பெருசா இருக்கு. நாளை நாள் 6வது நாக்கீதா பார்த்தது 5வது. 6வது நாக்கீது நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.